லாரி வாங்கி ஓட்டுறதான் கஷ்டமான வேலை நினைச்சா லாரியை சும்மா நிப்பாட்டுறது அதை விட கஷ்டம் போல. வணக்கம் மக்களே, ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடுல நல்ல மழை. எங்க ஊர்ல மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல கொஞ்சம் இடங்கள்ல நல்லாவே மழை பெஞ்சுக்கு இருக்கு. அதனால மோஸ்ட்லி எந்த லாரிக்கும் லோடு கிடைக்காது. லோடு கிடைக்காத எங்க லாரி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல எல்லாரும் குரூப்பா நிப்பாட்டி இருப்பாங்க. சரி, குரூப்பா தான் நிக்குது, சேஃப்டியா நிக்குதுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டோம்னா அங்கதான் நமக்கு ஆப்பு இருக்கு. என்னன்னா, நிக்கிற லாரியில உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் திருடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க இந்த மாதிரி குரூப்பா நிக்கிற லாரியோட கூட்டத்துக்குள்ள போய் ஏதாவது ஒரு லாரியை பிடிச்சி அதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்களா. அதுக்காகவே எங்க அப்பா போய் லாரியை செக் பண்ண சொல்லுவாரு. அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணி பாக்குறது தான் என் வேலை. முக்கியமா எதை பார்க்கணும்னா பேட்டரியை தான் ஃபர்ஸ்ட் கவனிச்சு பார்க்கணும். பேட்டரி பூட்டு போட்டிருந்தா மட்டும் அசால்ட்டா விட்டாதீங்க. அந்த பூட்டுக்கு திறந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த வண்டியில முக்கியமா தூக்குற பொருள்ல பேட்டரி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் லாரியில் உள்ள ஸ்டெப்னியை முக்கியமா பார்க்கணும். ஸ்டெப்னிக்கு அப்புறம் அப்படியே ஓவராலா வண்டியை ஃபுல்லா பாத்துக்குங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது டீசல் டேங்க். டீசல் டேங்க் நிக்கிற லாரியில இருந்து தான் டீசல் எடுப்பான்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ரோடுக்கு போயிருக்க டயத்துல லாரி நிப்பாட்டிட்டு சாப்பிட்ற கேப்ல கூட பைப்பை போட்டு உறிஞ்சிருவாங்க டீசல். நீங்க எல்லா லாரியிலும் பாருங்க, டீசல் டேங்க் கண்டிப்பா லாக் இருக்கும். அந்த லாக்கையும் செக் பண்ணி பாருங்க. சில டைம் டீசலை எடுத்துட்டு கூட லாக் அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நிக்கிற இடத்துல டீசல் எடுக்க மாட்டாங்க, பட் பேட்டரி தூக்குறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் மழையா இருக்கிறதா 2 சைடு செட்டர் இறக்கி விட்டுருந்தோம். மழை இல்லாட்டிலும் எங்க வண்டியில செட்டர் இறக்கிட்டு வந்துடும் எப்பவுமே. அப்புறம் செட்டரை திறந்து உள்ள எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஓவராலா பார்க்க சொன்னாரு. அதையும் பார்த்து கரெக்டா இருக்குன்னு எங்க அப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதெல்லாம் இந்த ஸ்டேரிங்ல சங்கிலி போட்டு பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. பட் இப்பெல்லாம் சிசிடி கேமரா, ஜிபிஆர்எஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததால அந்த மாதிரி லாக்லாம் போட்டுக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காட்ட போறேன். இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு பாருங்க. நான் தான் இந்த வண்டியோட ஓனர். பட் இந்த வண்டியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே எங்க அப்பா அப்பப்போ கொஞ்சமா சொல்லி தருவாரு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை தான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது போக லாரியில வேற என்னென்ன சேவ் பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.